குழந்தைங்களா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். குழந்தைங்களா, இந்த நன்னாளில் என்னெல்லாம் வேண்டிக்க போகிறீங்க? தாத்தா, நான் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்குவேன். அடுத்து நீயே? நானும் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்குவேன் தாத்தா. தாத்தா, நான் எல்லாரும் நல்லா இருக்கணும். நானே ஏதாவது தப்பு பண்ணா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி வேண்டிக்க போறேன். ஓ அப்படியா, குட் குட், நல்ல புள்ள. தம்பி, நீ என்ன வேண்டிக்க போற? நான் பெரியவனாகி நல்லா சம்பாதிச்சு என் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்க போகிறேன். குட். அப்புறம்? அவங்கள வயசான காலத்தில் கஷ்டப்படாமல் பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கலான்னு இருக்கேன். அப்படியா, நீங்க எல்லாருமே நல்லது தான் கடவுள்கிட்ட கேட்க போறீங்க. அப்போ கடவுள் உங்களுக்கு நல்லதே பண்ணுவாரு. அதே சமயத்துல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்றேன். அதோட நீங்களும் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்குங்க. சரி தாத்தா, நீங்க கதையை சொல்லுங்க, நாங்க நல்லா கவனிக்கிறோம். ஓ அப்படியா, தோ சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சித்தர் இருந்தாங்களாம். என்னது, சித்தரா? அப்படின்னா யாரு? அப்படின்னா கடவுளோட பரிபூரண அருள் கிடைக்கிறதுக்காக தவத்தில் இருக்கிறவங்க தான் சித்தர். அவங்க மேடுலேயும் வெயில்லையும் மழையிலையும் தண்ணியிலையும் இருந்து சோறு தண்ணி இல்லாமல் கடவுளையே நினச்சிட்டு இருப்பாங்க. ஓ, அவங்க தான் சித்தரா? அந்த சித்தர்கிட்ட 2 மானிடர்கள் போய், ஒருத்தன் எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொன்னானாமா. அப்புறம் இன்னொருத்தன் இருந்துட்டு எனக்கும் ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட கேட்டானாமா. சரி, நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் வைக்கிற டெஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வரம். சரியா? சரி, நான் அந்த டெஸ்ட்டுக்கு ரெடி. நானும் அந்த பரீட்சைக்கு ரெடி. ஓகே, பார்ப்போம். பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா தானே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ நீ நம்பிக்கை இல்லாமையே நீ என்கிட்ட வந்து வரம் வேணும்னு கேட்குற, அப்படித்தானே? அது இல்லை. அப்போ நீ நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்க. தெரியுது. உன்ன மாதிரி நான் பல பேர்த்த பார்த்தாச்சு. நீ நம்பிக்கை இல்லாமல் வந்தாலும் சரி, நம்பிக்கை இருந்து வந்தாலும் சரி, நான் வைக்கிற பரீட்சையில் நீ பாஸ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு வரம் கிடைக்கும். சரியா? சரிங்க ஐயா, நீங்கள் பரீட்சையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் 2 பேரும் போய் உங்கள் சக்திக்கு எவ்வளோ கல்லை எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ கல்லை எடுத்துகிட்டு வாங்க. அப்போ நான் சொல்கிறேன். அப்போ இதுதான் உங்களுடைய பரீட்சையா? ஆமாம், இதுதான் என்னுடைய டெஸ்ட்டு. நீங்கள் போய் கல்லை எடுத்துகிட்டு வாங்க. என்ன, வெறும் கல்லை மட்டும் எடுத்துட்டு வர சொல்றாங்க? இதுல இருந்து என்ன பரீட்சை வைக்க போறாங்க நமக்கு தெரியலையே. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கல்லை எடுத்துட்டு வருவோம். இல்லை இல்லை, எனக்கு என்னமோ இவங்க போலி சித்தர் மாதிரி தெரியுது. சரி வா, நம்ம போய் கல் எடுத்துட்டு வருவோம். அப்புறம் இவங்க போலி சித்தரா இல்லை உண்மையான சித்தரான்னு அதுல இருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம். ஆமாம், நம்ம அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம். இங்க பாரு, அந்த சித்தர் சொன்ன மாதிரி கல் இங்க இருக்கு. நான் எடுத்துட்டு போறேன், நீ போய் எடுத்துட்டு வா. இது தூக்க முடியலையே. ஆமா, நீ என்ன பண்ற? எதுக்காக நீ பெரிய கல்லா தூக்குற? பார்த்தா தெரியல, கல்லை தூக்கிட்டு இருக்கேன். என்னது, அது உனக்கு கல்லா? பாறையா தெரியலையா? ஆமாம், பாறை தான். ஒருவேளை அந்த சித்தர்
நம்ம 2 பேத்துல யார் பலசாலின்னு கூட ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் இல்லையா? அதனால தான் நான் தூக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உன்னால் முடிஞ்சதை நீ தூக்குற. சரி, நான் என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். நம்மளால் முடிஞ்சது என்னமோ இந்த சின்ன சின்ன கல் தான். இதையுமே நம்ம தூக்கிட்டு போவோம். அந்த சித்தர் நமக்கு வரம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி. அங்கே பாரு, அவன் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறான். நம்ம ஈஸியாகவே தூக்கிட்டு போகலாம். அவன் ஒரே கல்லாக எடுத்தாலும் ரொம்ப பெருசாக இருக்குது. நாம் சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு போனாலும் நிறைய இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக கல்லை கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. அப்பாடா, அப்பா எப்படி தான் தூக்கணும். இந்த கல்லை தூக்கிட்டு வரவே எனக்கு பெருமூச்சு வாங்குதே. அவன் அந்த பாறையை எப்படி தான் தூக்கிட்டு போனானோ. அப்பா நம்மளால முடியாதுப்பா. என்ன 2 பேரும் கல் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி, இப்போ போய் நீங்கள் அந்த கல்லை எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துலயே திரும்ப வச்சுட்டு வாங்க. சரியா? என்னது, இவ்வளோ தூரம் அந்த கல்லை பெருமூச்சு வாங்கி கொண்டு வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததே பெரிய கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் கொண்டு போய் அந்த கல்லை அங்கேயே வைக்கணுமா? என்ன சொல்கிறீங்க சித்தர்? ஏங்க சித்தரு, இந்த கல்லை தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துலையே வைக்கிறதுக்கு அந்த பருத்தி மூட்டை கம்முனு கூடோன்லேயே இருந்திருக்குமே. எங்களுக்கு ஏன் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? ஐயோ, என்னால் முடியலையே. ஸோ மறுபடியும் கொண்டு போய் வைக்கணுமா? என்ன மானிடர்களா, 2 பேரும் போய் எடுத்த இடத்துலயே அந்த கல்லை வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எடுத்த இடத்துலையே கொண்டு போய் அந்த கல்லை வச்சுட்டேன். நானும் என்னால் தான் கல்லை கொண்டு போய் வைக்க முடியல. ஒவ்வொரு கல்லாக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்ததில்ல. எங்கே எடுத்தேன், எந்த இடம்னு ஒன்றுமே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல வச்சு போட்டு வந்துட்டேன். நீ ஒரே ஒரு தப்பு பெரிய தப்பா பண்ணியிருக்க. அதனால நீ பெரிய கல்லை எடுத்துட்டு வந்திருக்க. அதனால தான் உன்னால எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வைக்க முடிஞ்சது. ஆனா நீ சின்ன சின்ன கல்லா நிறைய எடுத்துட்டு வந்தாலும் நீ சின்ன சின்னதா நிறைய தப்பு பண்ணியிருக்க. அதனால தான் எடுத்த கல்லை எடுத்த இடத்துலயே வைக்க முடியல. இதுல இருந்து தெரியுதா, பாவங்கள் பண்ணா, பெரிய பாவம் பண்ணா அதுக்கு தண்டனை குறைவு. இதுவே சின்ன சின்ன பாவமா நிறைய பண்ணனா தண்டனைகள் அதிகம். இதுல இருந்து நிறைய கத்துக்குங்க. அப்போ யாருக்கு நீங்கள் வரம் கொடுக்க போகிறீங்க சித்தர்? உனக்கு நான் வரம் கொடுக்குறேன். உனக்கு என்ன வேணுமோ கேள். எனக்கு அவன் பெரிய தப்பா பண்ணியிருந்தாலும் தண்டனை குறைவு. ஆனா நீ சின்ன சின்ன தப்பா நிறைய பண்ணியிருக்க. அதனால உனக்கு தண்டனைகள் அதிகம். குழந்தைகளா, இந்த கதையை நல்லா கவனிச்சிங்களா? கவனிச்சேன் தாத்தா. சின்ன தப்பாக இருந்தாலும் பெரிய தப்பாக இருந்தாலும் தண்டனை தான். ஆனால் கடவுள் பெரிய தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுவார். சின்ன தப்பு நீ அடிக்கி செஞ்சுட்டே போனால் கடவுள் மன்னிக்கவே மாட்டாங்க. சரியா? தாத்தா, பெரிய தப்பா இருந்தா கடவுள் மன்னிச்சிடுவாங்களா? பெரிய தப்பு அப்படின்னா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்ப பார்த்தியா, அந்த தப்பு தான் பெரிய தப்பு. நீ தெரிஞ்சும் பண்ணுற பார்த்தியா சின்ன சின்ன தப்பா, அதுதான் அந்த தப்பு தான் மன்னிக்க மாட்டாங்க கடவுள். சரி தாத்தா, இனிமேல் நாங்கள் எது பண்ணாலும் பார்த்து யோசித்து நிதானமாக பண்ணுறோம். எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம்.